ஹாய்ங்க. கண்டிப்பா நீங்களும் யூடியூபர் ஆகலாம். ஒரே ஒரு ஃபோன் இருந்தா போதுங்க. நான் அப்படிதான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் 3 டேஸ் வந்து லீவ் விட்டுட்டாங்க. அது பசங்க பண்ண விஷயங்கள தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 523 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ரொம்பவே ஹாப்பி. நீங்க இல்லன்னா நான் இல்ல. உங்களுடைய ஒருத்தவங்களுடைய சப்போர்ட்டால தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. மார்னிங் ஒரு 5:30 இருக்குங்க. அப்போ தான் எந்திரிச்சேன். அப்படியே வெளில வந்து பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்தது. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். ரொம்பவே எப்படி சொல்கிறது, எல்லாத்தோடைய சத்தம், குருவி, காக்கா இதெல்லாம் கத்துற சத்தத்தை கேட்டாலே அவ்வளோ அழகாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு. லெவின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. 3 பசங்களுமே தூங்குறாங்க. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் தான் போட்டு குடிக்கிறேன். பாலை காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நட்சத்திரா தூங்கி வச்சானா அவளுக்கு கொடுத்துக்கலாம். சஞ்சனா என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா பெருசாக பால்லாம் குடிக்க மாட்டா. என் நடு பாப்பாவுக்கும் எனக்கு மட்டும்தான் பால். லெவின்க்கு வந்து நான் மதர் ஃபீட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். பாலை காய்ச்சிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோன் இருக்குன்னா போதுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனு நல்ல குவாலிட்டியான கேமரா இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்களும் யூடியூபர் ஆகலாம். நான் எப்படி வந்து எடுப்பேன் அப்படின்னா, ட்ரைபேட் வச்சுருக்கேங்க. தேவைப்படுறப்ப மட்டும்தான் நான் வந்து ட்ரைபேடில் வீடியோ எடுப்பேன். மற்றபடி நான் ஃபோனில் கையில் வச்சே நான் வந்து முக்கால்வாசி கிளிப்பிங்ஸ் எடுத்துருவேன். எல்லாத்தையும் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் தான் நான் எடிட்டிங் பண்ணுவேன். அது ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதில் எடிட்டிங் பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படிலாம் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற மொபைலாக இருந்தாலே போதுங்க. என்னுடைய மொபைல் பார்த்திங்கன்னா நார்மல் மொபைல் தான். ரொம்ப ஹை காஸ்ட்டு கூட இல்லை. அதுலேயே நான் இவ்வளோ வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எடுத்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்ஷாட்டில் வந்து எடிட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேங்க. ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாலலாம் போடலை. என் பெரிய பாப்பாவோட ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நான் சும்மா இதேமாதிரி எடிட் பண்ணி போட்டேன். அது வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சுங்களா, அதனால தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். பின்னாடி நட்சத்திரா கத்துறா, கோச்சிக்காதீங்க. உங்கள்கிட்டயும் ஃபோன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அழகழகான கிளிப்பிங்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு சமைக்கிறது, உங்களுக்கு நிறைய குக்கிங் நல்லா வரும்னா அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீ அழகாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் எடுங்க, வீடியோ எடுங்க. எந்த வீடியோஸை வந்து இன்ஷாட்டில் போயிட்டு அழகாக எடிட் பண்ணி அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுங்க, கான்ஃபிடென்ட்டாக கொடுங்க, பயப்படாதீங்க. நான் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போயுமே எனக்கு த்ரோட்டில் பேசக்கூட வரல. இருந்தாலுமே நான் வந்து கொடுப்பேங்க. கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா சாங்ஸ் கூட போட்டு விடுங்க. 1 நிமிஷத்துக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு வீடியோ நல்லா இருந்து சாங்ஸும் நல்லா செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்கும். மோஸ்ட்லி நம்மளோட வாய்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம யாருன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஓகேங்க. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கேன். பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறா, இது நினைக்காதீங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு தான் படிச்சுட்ருக்கேன். பசங்களாம் தூங்குறாங்க இல்லையா, அதனால் நான் இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, நான் வந்து எழுதி வச்சு ஆப்ஷன்ஸ்லாம் எழுதி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நானே வந்து கரெக்டான ஆன்சரை வந்து டிக் பண்ணிப்பேங்க. இப்படி படித்தாதாங்க எனக்கு வந்து நல்லா மெமரி ஆகும். நீங்களும் வீட்டில் தான் இருக்கீங்க, 10th 12th தான் முடிச்சிருக்கேன், இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த வேலைக்கும் போகலை அப்படின்னா உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு 31 ஏஜ் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தமிழில் அதீத ஈடுபாடு இருக்குதுங்க. நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ நாளாக. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்ற நம்பிக்கையோடு படிச்சிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எடுக்கணும், அதை வந்து எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் அல்லது சாங் கொடுக்கணும், அதை கரெக்டான டேகு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இது 3 வேலையில் வருங்க. நிறைய யூடியூப் நீங்கள் பார்க்க இது ரிலேட்டடான வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கரெக்டான டைமிங்லேயும் அப்லோட் பண்ணணும், சரிங்களா?
கரெக்டான டைமிங்கு, அப்புறம் டேகு, டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் போகாது தான், ஒரு சிலது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக போகும். அப்புறம் போக போக இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமை வேணும். எடுத்த உடனே நம்ம ரீச் ஆகிடும். சில பேருக்கு வந்து ரீச் ஆகிடுவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சில பேருக்கு 1 இயர் 2 இயர் கூட ஆகும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸு, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இது ரெண்டுமே பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகி இன்கம் வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ தொடர்ந்து எது பண்ணாலும் உங்களுடைய முழு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்த வீடியோ. சஞ்சனா பார்த்திங்கன்னா எனக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தா, நல்லாவே இருந்துச்சுங்க. நான் சொல்ல அவள் செஞ்சா. பசங்க வந்து நமக்கு சமைச்சு கொடுக்கறது வந்து அது எவ்வளோ ஹாப்பியை கொடுக்கும்னு உங்களுக்கே புரியும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லைவ் வருவேங்க, அதில் முத்திரை அதெல்லாம் சொல்லித்தருவேன். உங்களுக்கு பேக் பெயின், நெக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.